1000 ஆண்டுகளாக தமிழர்கள் விரும்பி சாப்பிட்ட இந்த உணவு என்னன்னா இதுதான் சீம்பால். பசு கண்ணு போட்டதுக்கப்புறம் முதல் பால் தான் இந்த சீம்பால். தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டாக இந்த ஒரு உணவு பாரம்பரியமாக மதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சங்க காலத்தில் கால்நடை வளர்ப்பு தமிழரோட முக்கியமான வாழ்க்கையாக இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே சீம்பால் ஒரு அரிய சத்தான உணவாக இருந்திருக்கு. சாதாரண பாலை விட சீம்பாலில் புரதச்சத்து, விட்டமின், நோய் எதிர்ப்பு சக்தின்னு எக்கச்சக்கமான சத்து இருக்குது. கிராமங்களில் கண்ணு பிறந்த நல்ல செய்தியை உறவினர்கள்ட்டெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சீம்பாலை வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து ஆவியில் வேக வச்சு வழங்கும் பழக்கம் இருந்தது. சீம்பால் இன்னும் பல கிராமங்களில் ஒரு சிறப்பு விருந்தாக தான் கருதப்படுது. சீம்பாலோட இந்த மென்மைத்தன்மையும் இனிப்பான சுவையும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரையுமே கவருது. இயற்கையாக கிடைக்கிற இந்த பாரம்பரிய உணவு தமிழர்களோட விவசாய கலாச்சாரம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பெருமைப்படுத்துது. நீங்கள் கடைசியாக எப்போ சீம்பாலை சாப்பிட்டீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழங்காலத்தில் குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்களுக்கு இது ஒரு ஊட்டச்சத்து உணவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, சீம்பால் மிகவும் அரிதாக கிடைக்கிறதுனால இது இயற்கையின் பரிசு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழைக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துலேயே இந்த உணவு இன்னுமே தனக்கான தனித்துவத்தை வச்சிட்ருக்கு. மக்கள் மனசில் இன்னுமே இடம் பிடிச்சிருக்கு. இதை எனக்கு ஒரு நபர் எதிர்பாராத விதமாக கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட நான் வெள்ளைப்பாலையும் சேர்த்து கலந்து இதில் செஞ்சேன். சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மென்மையாக வந்திருந்தது. பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பால் கிடச்சதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.